திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி வனப்பகுதியில் வேட்டையாடப்பட்ட காகங்கள் கொத்து கொத்தாக கைப்பற்றப்பட்ட சம்பவம் அசைவ பிரியர்களை கலக்கத்தில் ஆழ்த்தியுள்ளது. பூனை பிரியாணியை தொடர்ந்து காக்கா பிரியாணி சீசன் தொடங்கிவிட்டதோ என்ற அச்சம் அசைவ பிரியர்களிடையே தொற்றிக் கொண்டுள்ளது. காப்பு காட்டுக்குள் கொத்து கொத்தாக காகங்கள் வேட்டையாடப்பட காரணம் என்ன? திருவள்ளூர் பகுதிகளில் 6 மாதங்களுக்கு முன்பு சில சாலையோர பிரியாணி கடைகளில் பூனைக்கறி பயன்படுத்தப்பட்ட சம்பவம் பெரும் சர்ச்சைகளை எழுப்பியது. தற்போது பூண்டி பகுதியில் காகங்களை மொத்தமாக வேட்டையாடி வைத்திருந்த இருவரிடமிருந்து கொத்து கொத்தாக செத்து கிடந்த காகங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. காக்கா பிரியாணி சீசன் ஆரம்பித்து விட்டதோ என்ற சந்தேகத்தை எழுப்பும் இந்த சம்பவத்தால் பிரியாணி பிரியர்கள் கலக்கத்தில் உள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி வனப்பகுதியை ஒட்டி அமைந்த திருப்பாக்கத்தில் காப்பு காட்டை ஒட்டிய பகுதிகளில் காகங்கள் அதிகமாக வேட்டையாடப்படுவதாக வனத்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. குறிப்பாக பகுதியைச் சேர்ந்த ரமேஷ் மற்றும் அவரது மனைவி கூச்சம்மாள் ஆகியோர் தொடர்ந்து காகங்களை வேட்டையாடி வருவதாக தகவல் கிடைத்துள்ளது. களத்தில் இறங்கிய வனத்துறையினர் பூண்டி பகுதியில் ரோந்து சென்ற போது குறிப்பிட்ட பகுதியில் ஏராளமான காகங்கள் உயிரிழந்த நிலையில் குவித்து வைக்கப்பட்டிருந்ததை கண்டுபிடித்தனர். காகங்களை அடுக்கி வைத்திருந்த தம்பதி இருவரையும் சுற்றி வளைத்த வனத்துறையினர் அவர்களிடம் காகங்களை கொன்று கறிக்கடை அல்லது ஹோட்டல்களுக்கு விநியோகம் செய்ய வைத்திருந்தார்களா என்று விசாரணை நடத்தினர். அதற்கு தாங்கள் சாப்பிடுவதற்காக மட்டுமே காகங்களை வேட்டையாடியதாகவும் வேறு நோக்கம் எதுவும் இல்லை என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இருப்பினும் அருகில் உள்ள உணவகங்களில் காகங்கள் விற்பனை செய்யப்பட்டதா என்று சந்தேகத்தின் பேரில் விசாரிக்கவும் முடிவு செய்துள்ளனர். இதுகுறித்து உணவு பாதுகாப்பு துறையினருக்கும் போலீசாருக்கும் தகவல் கொடுத்துள்ளனர். பிடிபட்டவர்களிடமிருந்து 19 காகங்களை பறிமுதல் செய்த வனத்துறையினர் அத்துமீறி ரிசர்வ் ஃபாரஸ்டுக்குள் நுழைந்து வேட்டையாடியதற்காக தம்பதிக்கு 5000 ரூபாய் அபராதம் விதித்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட காகங்களை வனப்பகுதியிலேயே புதைத்தனர். சென்னை சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு ஹோட்டல்களில் பூனை கறி விற்பனை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. தற்போது 19 காகங்கள் கொல்லப்பட்ட சம்பவம் அசைவ பிரியர்களிடையே மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பயத்தில் நாங்கள் அந்த காகங்களை பிரியாணி கடைக்கு அனுப்புறதுக்காக வைக்கல, நாங்கள் சாப்பிட்றதுக்காக வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் நம்புறது அது பொய் அப்படின்னு தான் நம்புகிறேன். எதனாலனா நான் பொதுமக்கள் கிட்ட சோர்ஸ் கிட்ட கேட்கும்போது இந்த மாதிரியான ட்ரேட் நிறைய எஸ்பெஷலி ஹைவேல இருக்கிற தாபாக்கள் அது அந்தளவுக்கு ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணாதனால அங்கெல்லாம் நடக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது தொடர்பாக ஹெல்த் செக்ரட்டரி மேமும் கண்டிப்பாக எல்லா சாம்பிள்ஸையும் செக் பண்ணி இன்னும் உணவுத்துறை அதிகாரிகள் இதன் மேலெல்லாம் நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கும் நிலையில் சுகாதாரத்துறை செயலர் ஆய்வுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது.